வேர்க்கடலையை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. இது வறுக்காத வேர்க்கடலை தான். இது மாதிரி தான் எடுத்துக்கணும் இந்த ரெசிபிக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க. நான் 4 மீடியம் சைஸ் தக்காளியை 2 கட் பண்ணி இந்த காம்பு பொதியை நீக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த தண்ணியில் அப்படியே வரிசையாக வச்சு விட்டுடலாம். இது எதுக்காக இந்த தக்காளியை நம்ம வைக்கிறோன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 5 வரமிளகாய் அப்படியே காம்போட சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு வேர்க்கடலை அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் வேக விட்டுட்டேங்க. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த அந்த வேர்க்கடலையும் நல்லாவே வெந்திருக்கு. அப்படி உடைச்சா உடைக்க வருது. ஆக நல்லாவே வெந்திருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நம்ம வேர்க்கடலையோட தக்காளியும் வரமிளகாயும் வேக வச்சோம். இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடு ஆறட்டும். இப்போ இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதில் சேர்த்த தண்ணி பார்த்திங்கன்னா வத்திடுச்சு. சும்மா 1 ஸ்பூன் தான் இருக்குது. தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியை தான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிப்போம். தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் ரவை எடுத்துக்கோங்க. வெள்ளை ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதே அளவு எடுத்துக்கலாம் 1 கப்பு. இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இது புளிப்பு சுவைக்காக நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி சாறு சேர்த்துக்கலாம். இல்லைனா தயிர் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இருக்கிற தண்ணியில் இந்த தயிரில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க. ரொம்ப திக்காக இருக்குது. ரவை ஊற அளவுக்கு ஈரப்பதம் நமக்கு வேணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இவ்வளோ தான் அளவுலாம் கிடையாதுங்க. நமக்கு அந்த பதத்தை பொறுத்து தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு லிக்விடாக நம்ம கலந்து வச்சாலும் ரவை ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறுக்கமாயிடும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நாம் வேக வச்ச தக்காளி இப்போ நல்லாவே சூடாறிடுச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய தோல் அப்படியே எடுத்துகிட்டு இந்த கிண்ணத்துலேயே ஓரமாக வச்சுக்கலாம். இந்த பீசஸை பார்த்திங்கன்னா அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த வரமிளகாயில் இருக்கக்கூடிய காம்பு அதை நீக்கிட்டு அதையும் அப்படியே எடுத்து வச்சுருங்க. அந்த வரமிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் மிளகாயும் நான் ஜாரில் சேர்த்துட்டேங்க. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தோலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதைப்பகுதி ஒட்டிகிட்ருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தோலை நம்ம தூக்கி போட்டுற போகிறோம். தண்ணியில் அந்த சதைப்பகுதி எல்லாமே இறங்கிடும். தோலில் ஒட்டி இருந்த சதைப்பகுதியெலாம் பாருங்கள் எல்லாம் தண்ணியில் கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த திப்பி நமக்கு தேவை கிடையாது. இந்த தண்ணியை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். 6-7 பல்லு பூண்டை நான் 2 பொளந்துட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியிலே நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு போதுமானதாக இருந்தது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கடுகு பொரியட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கடுகும் வெடிச்சிருச்சு. பருப்பும் நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம இந்த சட்னியில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தாளிப்பு கரண்டியில் சேர்த்து போட்டுடலாம். அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் ஒட்டிட்டு வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான், நல்லா காரசாரமான சட்னி தயாராகிடுச்சு. நம்ம ரவையும் தயிரும் சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும்.
மறுபடியும் நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். இதில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே பச்சையாக தாங்க சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு வதக்கிட்டு கூட சேர்க்கலாம். ஆனால் இப்படி சேர்த்து செய்கிறது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன், தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ மறுபடியும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டேங்க. இதுக்கு உப்பு காரம் பார்த்திங்கன்னா நம்ம குறைவாக தான் சேர்த்தோம். இப்போ தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. காரம் நம்ம ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டோம், அதனால் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், நான் இப்போ 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். உங்களுக்கு உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து கூட செய்யலாங்க. அதாவது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுக்கலாம். சீரகம் நீங்கள் தாளிப்பில் சேர்த்துட்டிங்கன்னா இதில் சேர்க்க வேண்டாம். நான் தாளிப்பு சேர்க்கலை, அதனால் சீரகம் இதில் அப்படியே சேர்த்துருக்கேன். இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப திக்காக தான் இருக்குது. மசாலா சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம ஊற விட வேண்டிய அவசியம் கிடையாது. திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் இருக்கணும். நம்ம குழிக்கரண்டி மாற்றிக்கலாம். நான் கலக்கிறதுக்காக ஸ்பூன் பயன்படுத்துகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் தவா வச்சுருக்கேங்க. தவா ஹீட் ஆகட்டும். நான் நான்ஸ்டிக் தவானால எண்ணெய் எதுவுமே இப்போ சேர்க்கலைங்க, நான் அப்படியே தான் ஊற்றுறேன். இரும்பு தவா வந்தால் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறமா ஊற்றுங்க. நான் குட்டி குட்டியாக ஊற்றுறேன். பெருசாக வேணும்னாலும் நம்ம ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இதை நீங்கள் இட்லியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், பணியார சட்டியில் ஊற்றி பணியாரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், அதெல்லாம் உங்கள் விருப்பம் தாங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம பரட்டி போடலாம். ஏன்னா நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் வெந்து வரணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரே தவாவில் 3 ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒன்று ஒன்றா கூட ஊற்றி எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருசாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகணும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க. நான் திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல கோல்டன் கலராக வந்திருக்குது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் சுட்டு எடுக்க போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலையும் ரவையும் வச்சு அருமையான தோசை நாம் ரெடி பண்ணிட்டோம். இது அடை தோசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம திக்காக கொஞ்சம் தடிமனாக தான் ஊற்றுறோம். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் இட்லியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், பணியார சட்டியில் ஊற்றி பணியாரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். நான் பார்த்தீங்கன்னா அடை தோசை போல் தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் குட்டி குட்டியாக 3 போட்டேன், அது தனியாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் பெருசாகவும் சுட முடியும்ன்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக தான் நான் சுட்டுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கூட நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்காக சட்னியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் சொல்லவே வேண்டாம், அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா காரசாரமான சட்னி. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே லைட்டாக தான் நான் பிக்கிறேன். அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. வேர்க்கடலை சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ அப்படியே சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்துடலாம். நாம் சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் மிளகாய் தூள்லாம் கூட சேர்த்தோம், மிளகுத்தூள் சேர்த்தோம். ஆனால் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அதுக்கு தகுந்த உப்பு காரம் கொடுத்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வதக்காமல் அப்படியே தான் போட்டேன். ஆனால் அந்த தோசை வேகிறதுலேயே அது சேர்ந்து வெந்துடுது. என்னென்னா பொடிசாக நம்ம வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டதுனால அந்த தோசை வேகும்பொழுது அந்த சூட்லேயே எல்லாமே சேர்ந்து வெந்துடுது. எதுவுமே நறுக்குன்னு பச்சையாக இல்லை, பச்சை வாசனையும் வரல. அதனால் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை வதக்கி போட்டு செய்கிறது பிடிக்கும்னா ஒரு தாளிப்பு கொடுத்து அதில் சேர்த்து வதக்கிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. வேர்க்கடலையும் ரவையும் இருந்தால் போகிறோம், சட்டுன்னு நாம் ரெடி பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் சேர்க்குறது உங்கள் விருப்பம் தான். வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கூட செய்யலாம். அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். இல்லை குழந்தைங்க ஈவினிங் டைமில் பசி எடுக்குதுன்னு சொன்னாங்கன்னா சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.